பெரியவர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் எண்ணுயிர் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மைகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வள்ளிகை நடிக்கும் திருச்சியை சேர்ந்த சொல்லுங்க சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை இணைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை பொறுத்து கவரித்த விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை வைத்து நாடக கலைஞரையும் நாடகங்களை வாழ வைக்கும் எண்ணுயிர் நாடக ரசிகர்கள் என்னுடைய இதயம் விழுந்த சிறந்தாழ்ந்த நன்றி. மறுபடியும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சோன்னே எந்திரிச்சு போவாங்க எல்லா ஊர்லேயும். எனக்கு நல்ல கோபம் வரும், திட்டி விட்டுருவேன். ஆனால் என் அன்பு சகோதரிகள் ஒருத்தர் கூட எந்திரிக்கல. அதற்காக உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம் தான். ஏன்னா வள்ளி திருமணம்னா செவ்வாய் தோசை நீங்கும் அப்படிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, புராண ரீதியாக முன்னோர்கள் நமக்கு வைக்கிற பழமொழிகள் சரி, சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சரி, நம்ம எதுவும் சும்மாலாம் சொல்லி வச்சுட்டு போல. நாடகம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணுங்கிறக்காக தான். பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியும் நினைக்கலாம். நல்ல எங்களை விட அறிவியல் சிறந்தவர்கள், அறிவாளிகள் தான் உட்காந்துருக்கீங்க.
பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாடகக்கலை வந்து சங்கரதாச சுவாமிகள் எழுதியது. இந்த விடிய விடிய உட்காந்துருக்கீங்கல்ல இந்த வெட்டார வெளியில், அப்போ பிரபஞ்சத்துக்கு நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். ஏன்னா அந்த பூமி அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பூமியை வந்து யாரும் தாங்கிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த பாருங்க, நீங்கள் வந்து கலையரங்கம் கட்டிருக்கீங்க, அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க. வீடு கட்டினா அஸ்திவாரம், கோயில் கட்டினா அஸ்திவாரம். பூமி எந்த அஸ்திவாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க? அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல அந்த பூமியை சுத்த வைக்கிறது யாரு? பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்சம் என்பது அறிவியல், பிரபஞ்சம் என்பது புராணம். ஆனால் வந்து தெய்வ சக்திங்கிறது கடவுள், நம்மளுடைய நம்பிக்கை, இந்துக்களின் நம்பிக்கை. அப்போ அந்த தெய்வ சக்தியில், அந்த பிரபஞ்ச சக்தியில் இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல. அந்த நன்றி சொல்வதற்காகத்தான் இந்த மாதிரி நாடகங்களை வைத்து உங்களை வந்து விடிய விடிய நாடகத்தை ரசிக்க வைத்தது. அதனால அந்த பிரபஞ்ச சக்தி, தெய்வங்களின் சக்தி உங்களுக்கு முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் தெய்வத்தை வணங்கிக்கிறேன். நன்றி. இப்போ நாடகத்துக்கு வந்துடலாம். நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன், சரிங்களா? வள்ளி திருமண நாடகம் நிறைய நாடகம் பார்த்துருப்பீங்க. ஏன் வள்ளி திருமணம் பேர் வச்சாங்க? இப்போ உங்கள் கிராமத்தில் வந்து 2 பேருக்கு கல்யாணம்னா மாப்பிள்ளை பேரை முதல்ல போடுவாங்க, பொண்ணு பேரை 2வது போடுவாங்க. பொண்ணு பேரை மட்டும் திருமணம் போட மாட்டாங்க. ஆனால் சங்கரதாச சுவாமிகள் வள்ளி திருமணம். அப்போ வள்ளி யாரு? உங்கள் ஊருக்கு வந்த மருமகள், உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வர்ற மருமகள் தான் வள்ளி. அந்த அம்மா பேரை முன்னாடி போட்டிருக்காங்க. சாதாரணப்பட்டவங்க கிடையாது வள்ளி. முருகன் சிலையவே செய்ய விட எல்லாருக்கும் பெரிய ஆள் வந்து சித்தர் போகர். அவர் தான் பழனி மலை முருகன் சிலையை செய்தது, நாடகத்தின் கதாநாயகன். அந்த சிலையை செய்ய விடாமல் தடுத்தவள் வள்ளி. நீங்கள் இலங்கை கதிர்காமம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வள்ளி நெல்லு காயப்போட்ட, நெல்லுனா மூங்கில் அரிசி காயப்போட்ட இடமும் வந்து வள்ளி வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடமும் யானை தந்தத்தால் திணையிடுச்ச இடம் இன்னைக்கு இருக்கு. எங்க? இலங்கை கதிர்காமத்தில். அங்கே முருகன் சிலை கிடையாது, ஒரு திரைச்சலை மட்டும்தான் இருக்கும். திரைச்சலையை வச்சு தான் இன்னைக்கு சிங்கள தமிழர்கள் அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. அப்போ ஒரு சின்ன சந்தனத்தில் ஒன்று சிலை செஞ்சு தான் வள்ளி கிட்ட கொடுத்து அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெட்டியில் வச்சு ஊர்வலமாக இருக்கும். இது ஒரு வள்ளி. அப்போ வேலூர் மாவட்டம், இது வந்து இலங்கை. வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து வள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே வள்ளிக்கு கோயில் இருக்கு. அங்கே வள்ளி அரசாட்சி புரிந்தவள் ஒரு யுகத்தில். அங்கேயும் வந்து நெல்லு காய போட்ட இடம் இருக்கு. அந்த அம்மா மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் இருக்கு. அப்போ அந்த வள்ளி யாரு, இந்த வள்ளி யாரு, இங்கே நிற்கும் வள்ளி யார் அப்படிங்கிறத சர்ச்சை வரலாம் கொஞ்சம் அறிவியல் ரீதியா, சரிங்களா? அப்போ அஷ்டமா சித்துக்கள் கற்றுக்கிட்டவங்க. வள்ளிக்கு எல்லா விஷயம் தெரியும். நடக்க போகிறது, நடப்பது, இனி நடந்து கொண்டிருப்பது எல்லாமே தெரியும். அஷ்டமா சித்துக்கள் கற்றுக்கிட்டவ வள்ளி. 2வது சூரியனுக்கு ஒப்பானவள். வள்ளி கையில் ஒரு மலர் இருக்கும், அது தாமரை மலர். வள்ளி கையில் ஒரு மலர் இருக்கும், அந்த அம்மா கையில ஒரு மலர் இருக்கும், அது சூரியனுக்கு ஒப்பான மலர். அதான் அந்த வலதுபுறத்தில் இருந்து வந்தவள். அப்போ எல்லாம் இன்னைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்து மணவரில் இருக்கும்போது பொண்ணு வந்து வலது பக்கம் தான் இருப்பாங்க. என்னைக்காவது இடது பக்கம் இருந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது, வலது பக்கம் தான். அப்போ வலது பக்கத்துக்கு உரியவள் வள்ளி. அதான் வள்ளியின் முதலிடத்தை வைத்து வள்ளி திருமணம் அப்படின்னு நாடகத்தை கொண்டாந்து வச்சாங்க. அப்படிப்பட்ட வள்ளி இன்னைக்கு உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். உங்கள் வீட்டு மருமகளாக, உங்கள் வீட்டு சகோதரிகளாக, உங்களுக்கு தாயாக, எல்லா வடிவம் எடுத்தும் வள்ளி வந்திருக்கேன். அந்த நாடகத்தை நாடகத்தை வைத்த அத்தனை பேருக்கும், நாடகத்தை பார்க்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி. இப்போ முருகனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். 3 பாட்டு தான், அதுக்கு மேலே பாட மாட்டேன், சரிங்களா? ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து 3 பாட்டு, ஒரு விநாயகர் பாட்டு, ஒரு முருகன் பாட்டு, ஐயா பாட்டு, அவ்வளோதான், சரிங்களா? கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுவேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி நாடகம் வைக்கிறதுக்கு முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. முருகன் நாடகம் தானே. பழனி பாலா தண்டாயுதபாணி சிலையை செய்தது போகருங்கிற சித்திரை. இது எல்லாரும் பேசியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். பழனி முருகன் மாதிரி ஒரு நேரடி தொடர்பு நம்மகிட்ட இருக்கும், நம்ம பேசுவோம். நீங்கள் கந்த சஷ்டி கேட்டிருப்பீங்க, வீட்டில் கந்த சஷ்டி வீட்டில் பாடுவாங்க. அதை எழுதியது யார் தெரியுமா? பாலதேவராயர். எப்போ தெரியுமா எழுதினார்? வயிற்று வலி வந்துருச்சு. தெய்வங்கள் இன்றும் நம்மோடு பேசும், நாம் சரியாக வணங்கினால். நம்ம பேசுறது கிடையாது, தெய்வத்தை வணங்குறது. பக்கத்து அவசரமாக வணங்குறோம், சாப்பிட்றதுல அவசரம், வாழ்கிற வாழ்க்கை அவசரம், அவசரமாக போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறோம். அதான் உண்மை. நிதானமாக தெய்வத்திடம் பேசினால் தெய்வம் இன்றும் நம்மோடு பேசும். அப்போ பாலதேவராயர் சூளை நோய் வந்துருச்சு, நேராக திருச்செந்தூர் போகிறார். எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டாச்சு, கேட்கல. திருச்செந்தூர் போய் முருகனை பார்க்குறாரு. இங்கே பார், எனக்கு சூளை நோய் வந்துருச்சு, நான் எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டேன், கேட்கல. திருச்செந்தூர் வந்திருக்கேன், உன் திருநீர், அதுக்கு பேர் திருநீர் இல்லை, துருநீர். உடம்புல உள்ள கெட்ட நீரை பூரா வெளியே எடுக்கிறது தான் துருநீர். அதனால தான் 51 அட்சரமாக பூசணும், சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது துருநீர் என்பது. அப்போ வந்து நான் பேசுகிறாரு, துருநூறு அள்ளி வயிற்றில் பூசிக்குவேன், கடற்கரை போவதற்குள் எனக்கு வயிற்று வலி நிற்கணும், இல்லைன்னா கடலில் விழுந்து செத்து போயிடுவேன்னு சொன்னவர். திருநூறு அள்ளி பூசுறாரு, வயிற்று வலி, கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றது. அவர் எழுதியதுதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினைப்போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு
செய்வோர்க்கு செல்வம் பழித்து கரித்தோங்கும் நிஷ்டயம் கைகூடும் நிமரருள் கந்தர் சசி கவசம் தனை. பெரிய பாட்டு, இது காப்பு தான், பெரிய 20 நிமிஷத்துக்கு மேலாம் அது எழுதினாரு. அப்ப அது நமக்கு கண்கண்டதை சஷ்டியில் இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும். இது அறிவியல். குழந்தை பிறக்காத தம்பதிகள் நேர சஷ்டி திருச்செந்தூர் போய் சஷ்டி அங்க போய் விரதம் 6 நாள் வெறும் நாட்டு பசும்பால் வெறும் நாட்டு பழம் சாப்பிட்டு 6 நாள் விரதம் இருந்தால் ஓம்ங்கிற மந்திரத்தை சொன்னால் சஷ்டி இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும். அப்போ ஒவ்வொரு 6 படை வீடுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. பழனிக்கு போனால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது புராணம். ஆனால் பழனிக்கு போனால் எலும்பும் மஜ்ஜையில் ரத்தம் சுத்தமாக உற்பத்தி என்பது இன்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. இது அறிவியல். அதனால தான் போகர் செஞ்சு கொண்டு போய் 9 பாசன சிலையை கொண்டு அங்கே வச்சுட்டாரு 5130 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் கட்சியை பற்றி அதான் உண்மை. 5130 வருஷத்துக்கு முன்னாடி தான் போகர் சிலையை செஞ்சு முருகப்பெருமான் சொல்லி புவனேஸ்வரி அம்மன் சொல்லி சிலையை கொண்டு செஞ்சு கையில் ஏந்திக்கிட்டு இந்த பிரபஞ்சமே சுத்தினவர் போகர். எங்கேயுமே பிரதிபலிக்கலை. அங்கே கொண்டு போய் வச்சுட்டாரு. பழனிக்கிட்ட போகும்போது செவ்வாய் கிரகம் கதிர்வீச்சு சூரியனை சுற்றி 9 கிரகம். அந்த 9 கிரகத்தில் 3வது கிரகம் பூமி. முதல் கோள் புதன், 2வது கோள் சுக்கிரன், 3வது கோள் பூமி, 4வது கோள் செவ்வாய் கிரகம், 5வது வியாழன், 6வது சனி, யுரேனஸ் அப்படின்னு போட்டு 9 கிரகம். இந்த 9 கிரகத்தில் 3வது கிரகம் பூமி. பூமிக்கு அடுத்த கிரகம் செவ்வாய். செவ்வாய் கிரகம் கதிர்வீச்சு பூமியில் படுறதுனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ரத்தமாக உற்பத்தி ஆகுது. அதான் உண்மை. அங்கே கொண்டு வச்சு அங்கே போகும்போது சிலை மிளிரும் தேசஸ். அங்கேயே அண்ணாந்து பார்த்தா செவ்வாய்க்கு கதிர்வீச்சு சிலையை அங்கேயே வச்சுட்டு சமாதி ஆயிட்டார் போகர். மறுபடியும் திரும்பி வருவார். எப்பொழுது தெரியுமா? இந்த பூமியிலே மறுபடியும் போர் வரும், மதக்கலவர் வரும், பஞ்சம் பசி பிணிகள் வரும், கோயிலே பூஜைகள் குறையும். அப்போ வரும்போது மறுபடியும் போகர் மறுபடியும் பழனியில் கும்பாபிஷேகம் மறுபடியும் அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த சிலை இல்லாமல் போகும்போது மறுபடியும் சிலையை வச்சு அவர் கும்பாபிஷேகம் பண்ணுவார்னு நான் சொல்லலை, ஏட்டில் இருக்கு. முடிஞ்சு போச்சுங்களா? அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தான் இன்னைக்கு நாடகமாக நீங்கள் வச்சிருக்கீங்க முருகன். இப்போ இந்த முருகன் சிலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கந்த புராணம் 2 வரி கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க வீடு வரை உறவு, இது எல்லாருக்கும் தெரியும். நான் மனசு வலிச்சு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம கட்டின வீடு தான், நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம், ஒருவேளை டீ குடிச்சிருக்க மாட்டோம், ஓடி ஓடி சொத்து சேர்ப்போம், ஓடி ஓடி வீடு கட்டுவோம். ஆனால் அந்த வீட்டிலே அந்த குடும்ப தலைவன் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு அந்த வீட்டில் வைக்க மாட்டாங்க. பணத்தை தூக்குங்கன்னு சொல்லிடும். பணம் பேரை தான் முடிஞ்சு போச்சு. பேரை கூட சொல்ல மாட்டாங்க. எங்கள் தாத்தான்னு சொல்ல மாட்டாங்க, அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, மாமான்னு சொல்ல மாட்டாங்க. 4 மணி நேரத்துக்கு அந்த இடத்துல நம்ம வீட்டில் இடம் கிடையாது. நாம கட்டின வீடு தான். நம்மளை தூக்கிட்டு போனோன்னா அந்த இடத்த விளக்கமாறு வச்சு கழுவிடுவாங்க. நம்ம சாப்பிட்ட தட்டு, நம்ம தூங்கின பாய், தலைவன் எல்லாம் தூக்கி விட்டெறியப்படும். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு இது எங்கள் தாத்தா படுத்த பாய், நான் இதில் படுத்து தூங்குவேன்னு சொல்லி தூங்குவாங்களா? அல்ல, தூக்கி விட்டெறியப்படும். கருமாதி என்று வீடு சுண்ணாம்படிக்கப்பட்டு நாம் நினைவுகள் அழிந்து விடும். அப்போ கூட வருவது எது? நாம் கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிறகு செய்யும் அன்னதானம். இது மட்டுமே ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஆத்மா போகாது. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆத்மா கூட வருவது எதுனா கேட்கப்படும் புராண கதைகள். அதனால தான் இந்த மாதிரி நாடகங்களை வைத்து புராணங்கள் உங்களை கேட்க வச்சாங்க. அதனால 2 வரி கந்த புராணம். சரிங்களா? ஏன்னா முருகனை பற்றி சொல்லணும்ல. கதாநாயகனா ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். அப்ப வில்லன் யாரு? சூரபத்மன் தான், நாரதர் கிடையாது. அப்ப சூரபத்மன் வில்லன். அழகன் 4வது ஜாமத்திலே பிறந்தவன், மிகச்சிறந்த அழகன். ஆனால் ஆசை, எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் எனக்கு அடிமையாகணும். அப்படி சிவனை நோக்கி தவம் 1000 வருஷம். சிவன் காட்சி கொடுக்கல, கோபம் வந்துருச்சு. பார்க்குறாரு, உன்னை எப்படி வரவழைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தன்னுடைய கை காலெல்லாம் வெட்டி நெருப்பில் போட்டு களப்பள்ளி தன் கழுத்தை கொய்து நெருப்பில் போட்டு சாம்பலாயிட்டார். அப்போதான் பார்க்குறார் சிவபெருமான், இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட ஜடாமுடி இந்த கங்கை அந்த சாம்பலை ஊடுருவி போக சூரபதனுக்கு உயிர் வந்துருச்சு. எந்திரிச்சு நிற்கிறார் பீனிக்ஸ் போகிற மாதிரி. சிவனை பார்த்தாரு. காசி பிறகு மாயைக்கு பிறந்த சூரபதமன் அழிந்தேன், இப்போ எனக்கு உடம்பு கொடுத்துருக்கேன், உசுறு கொடுத்துருக்க, நான் கேட்கறலாம் கொடு. சிவன் சிரிச்சாரா, என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். பிரம்மா விஷ்ணு சிவன் யமன் நாரதர் நீ முதற்கொண்டு எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். சரி வச்சுக்கோ, கொடுத்துட்டாரு சிவன். இப்போ சிவன் சிரிச்சாரு, என்ன பார்க்குற? சாக வரம் பெற்றவன் நான் மட்டுமே சிவன், எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தழுவணும்.
நீ சாகனட்டா, யார் உன்னை அழிப்பது? நீ தான் யமனையே அடிமையாக்கிட்டியே. அப்பதான் கேட்டாராம் சூரபத்மன், அருவமாகி ஒருவமாகி உன் நெற்றிக்கண்ல எவன் ஒருவன் தீப்பறியாக தோன்றுகிறான், பெண்ணின் கருவறையில் சுமக்கப்படாதவன், அவனே என்னை அழிக்க வேண்டும். அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக வைகாசி விசாகத்தன்று சிவனின் நெற்றிக்கண்ணில் 6 தீப்பறியாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். ஏன் 6 தீப்பொறி? ஒரு தீப்பொறி வந்திருக்கலாமே, 10 தீப்பொறி வந்திருக்கலாமே. 6க்கும் அர்த்தம் இருக்கு, வரட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? 6 தீப்பொறியாக தீப்பறி தோன்ற அந்த தீப்பொறி அக்னி தேவன் ஏந்த முடியாமல் சுவாகதேவியிடம் கொடுக்க, சுவாகதேவி ஏந்த முடியாமல் கங்கையில் விட, கங்கை சரவண பொயில் விட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான் வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல, சக்தி கிட்ட வேல் வாங்கிட்டு நேரா சூரபத்மனை அழிக்க போறார். மனசு வரல. ஆணவத்தை தெய்வங்கள் அழிக்க தோன்றியவர்கள் அல்ல, ஆணவத்தை அழிப்பவர்கள், மாயை அழிப்பவர்கள், மாயங்கிற உலகத்தை அழிப்பவர்கள், மனிதர்களை அழிப்பவர்கள் அல்ல. மாயை ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாகவும் மயிலாக வைத்துக்கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணங்குகிறேன். நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கையை பெறவிருந்து உலக மக்கள் தப்பிக்க வேண்டும். விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. சிவகங்கை மாவட்டம் காராம்போடை அருள்மிகு ஸ்ரீ சித்திவிநாயகர் கோவில், ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளிதிரம் நாடகம் நேரடி வீடியோ ஒளிபரப்பு அன்பளிப்பு கர்த்தார் மன்சூர் நண்பர்கள் சார்பாக 100 நண்பர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த அன்பதித்தினுடைய கலைக்கரச நடிகை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது. பழனியிலே இருக்கும் கல்க பழோனி, பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கல்க பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி தோலையில் உதித்த பழம், பக்தி பசியோடு வருவோர் ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர் ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு, சிங்காரமணியான தோட்டம் உண்டு. சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு, சிங்காரமணியான தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. இங்கு உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை, இங்கு உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும், 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 எதிரொலிக்கும். ஒரு மனிதன் நன்றி, ரொம்ப சந்தோஷம்ங்க. ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறை. ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறை. யாரு? திருவள்ளுவர். இறந்துட்டாரு.
ஆனால் அவர் கொடுத்த 1330 குறள் இன்னமும் இருக்கு, நிறையா இருக்கும். நமக்கு கிடைச்சது அவ்வளோதான். அறம் பொருள் இன்பம் 1330 அறம் பொருள் இன்பம் 3ஆ பிரிச்சார். பொருளை விட்டுருவோம், நிறையா இருக்கும். யார்கிட்ட தான் இல்லை, எல்லாத்தையும் பணம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. எங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, கையில் 2 ரூபா பாக்கெட்டில் உங்கள் பையில் 2 ரூபா இருந்தப்ப சந்தைக்கு போய் நீங்கள் பொறி வாங்கிட்டு வந்து தின்ன சந்தோஷம் இப்போ பையில் 20,000 இருந்தாலும் இருக்காது. நிம்மதியான தூக்கம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பாசம் இருக்காது, பந்தம் இருக்காது, பணம் மட்டுமே இருக்கும். அப்போ அதனால பொருளை விட்டுருவோம். அடுத்து காமம், அது இப்போ நிறைய இருக்கும். அது 10 வயசு பிள்ளைகள்கிட்ட தான் வருது. என்ன கன்றாவின்னு தெரில, சரிங்களா? என்ன பண்ணுறேன்னு தெரில. எல்லாத்துக்கும் ஒரு முடி. ஏன்னா எது ஒன்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் மகாபாரதத்தில், உனக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திரத்தை நீ தவறாக பயன்படுத்தினா அது உன்னையே பதம் பார்த்து விடும். அவ்வளோதான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திரம். ஒவ்வொருத்தலுக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, ஆனால் அதை நீ தவறாக பயன்படுத்தினால் அது உன்னையே பதம் பார்த்து விடும். அஸ்வத்தமன் தவறாக பயன்படுத்தினார், இன்னமும் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார். மகாபாரதத்தில் விழாவாரியாக அப்புறம் பேசலாம், சரிங்களா? அப்போ முடிஞ்சு போச்சு. அதனால காமத்தை விட்டுருவோம், அறத்தை மட்டும். அறம்னா என்ன? உண்மை. வாழ்கிற வாழ்க்கையில் சத்தியம் தர்மம் பவித்திரமாக இருந்தால் இங்கே வாழ்கிற வாழ்க்கை இல்லை, செத்து போன மேலே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னார். உண்மை. யார்கிட்ட உண்மையாக இருக்கணும்? மாணவர்கள் ஆசிரியரிடம் உண்மையாக இருக்கணும். ஆசிரியர்கள் மாணவரிடம் உண்மையாக இருக்கு. படிக்க வர்ற பொம்பளை இந்த பெத்த பிள்ளைய நினைக்கணும், பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது. படிக்க வர்ற பையனை தன் பெத்த பையனா நினைக்கணும். 32 வயசு டீச்சர் 17 வயசு பையனை கூட்டிட்டு போகக்கூடாது, வச்சு வெட்டிடணும். சரி, அப்படி கோழி கட்டியில் வச்சு கோழியை வெட்டுற மாதிரி, சரிங்களா? தண்டனைகள் இல்லை, அதான் எல்லா அட்டுழியும் நடக்குது. சரிங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல உண்மை இங்கே இருக்கணும். முதலாளிகள் தொழிலாளிகிட்ட உண்மையாக இருக்கணும். தொழிலாளிகள் முதலாளிகிட்ட முதலாளி யாரு? இப்போ இவங்க தான் நமக்கெல்லாம் முதலாளி. ஏன்னா வரி காசு கஷ்டப்பட்டு வரி. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. மளிகை கடை வச்சுருக்கீங்களா, ஷாப்பிங் சென்டர் வச்சுருக்கீங்களா, இல்லை ஐடியில் வேலை பார்க்குறீங்களா, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வரி போட்டு கஷ்டப்பட்டு நாட வைக்கிறீங்க. அந்த வரி காசுக்கு உழைச்சிட்டு போயிடணும். அப்போ நீங்கள் தான் காசு கொடுக்குற முதலாளி, நாங்கள் தொழிலாளி. உண்மை இருக்கணும், வாங்குற காசுக்கு உண்மை இருக்கணும். புரிஞ்சு போச்சு. அடுத்து உண்மை யார் இருக்கணும்? பொண்டாட்டி புருஷன்கிட்ட உண்மையாக இருக்கணும், புருஷன் பொண்டாட்டிகிட்ட உண்மையாக இருக்கணும். இல்லைன்னா செத்து போயிடணும், இருக்கக்கூடாது. சரி, நான் சொல்லப்பா, பெரியவங்க சொல்லி வச்சாங்க. இது மனிதனுக்கு சொன்னது திருவள்ளுவர். அடுத்து மனிதன் தெய்வத்தை சொன்னது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ். 4 பேருங்க. திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 4 பேரும் சொத்து சேர்த்துக்கல. கடவுளே இறைவா இறைவனுக்கு தான். 4 பேரும் மனிதன் தெய்வத்துக்கு சொன்னார். தேவாரம் படிக்கணும் மாசத்துல ஒரு நாள். இதான் நான் பேசுறது எல்லாமே உண்மை சம்பவம், சரிங்களா? சீர்காழியில் 3 வயசு பையன் திருஞான சம்பந்தர் கொண்டு போய் கோயில் குளத்தை நிற்க வச்சுட்டு அப்பா குளிக்க போயிட்டார். பிள்ளை பார்க்குது, 3 வயசு பிள்ளை குளிக்க போன அப்பா உள்ள போய் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. காணா கோபுரத்தை பார்க்குது, அப்பான்னு அழுகுது. சிவன் பார்த்தார், புள்ள அழுகுதுல, போய் பால் கொடுத்துட்டு அப்போ அம்பாள் கிண்ணத்துல பால் கொண்டாந்து திருஞான சம்பந்தருக்கு ஊற்றா. குடிச்ச பால் கோவட்டில் வடியுது. அம்பாள் போயிட்டா பால் கொடுத்துட்டு. பெத்தாப்பா வந்துட்டு அவர் குளிச்சு முடிச்சு, ஏன்டா அபிஷ்டு யார்டா பால் வாங்கி குடிச்சு ஓங்கி அடிக்க போக. அம்பாள் கொடுத்தாப்பா. அப்பதான் அண்ணாந்து பார்த்தான் திருஞான சம்பந்தர். சிவனும் சக்தியும் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தார்கள். அவன் பாடியதான் தேவாரம். 3 வயசு பிள்ளை. அவன் கல்லூரிக்கு போகல, வாத்தியார்ட்ட படிக்கல, ஆனா பாடுனா. தோடுடைய செவியன் விடை ஏறி தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன். நீ உள்ளங்கவர் கல்வனடா. சிவன் சக்தி கேட்குறாங்க சிவன்கிட்ட. மகாவிஷ்ணு அலங்காரமாக இருக்கார்ல, பிரம்மா கூட அலங்காரமாக இருக்கார்ல, நீங்கள் மட்டும் எங்க சுடுகாடு சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கீங்க உடம்புறான்னு கேட்க. அப்போ சிவன் சொன்னாராம், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா. 11 நாள் வரைக்கும் வீட்டு வாசலில் தான் உட்காந்துருக்கும். யார் வர்றா, யார் போகிறா, யார் இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டமேனு. 11 நாள் கழித்து அழுதுகிட்டே சுடுகாட்டுக்கு வரும். அங்கே அமர்ந்திருப்பேன் நான், பிடிசாம்பல். முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடிசாம்பல் தாண்டா, இந்த பூசிக்கணும். நானும் பூசிட்டு அவனை பூசிக்க சொல்லுவேன். அதைத்தான் பாடுறான். சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். இது தேவாரம். மாசத்துல ஒரு நாள் கோவிலில் படிச்சு வீட்டில் படிச்சா சிவபெருமான் சக்தி உட்காந்துக்குவாங்க. அடுத்து எது? திருப்புகழ். அருணகிரிநாதர். உடம்பெல்லாம் குஷ்டம், அப்படியே ரத்தமாக வடியுது, சளமாக வடியுது. அசிங்கப்பட்டார். ஐயோ, நம்ம பக்கத்தில் யார் பக்கத்தில் போய் நிற்க முடியலையே, நம்மளை யாரும் தள்ளி நிற்கிறாங்களே, நாறுதே, நம்ம எதுக்கு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு, நமக்கு தான் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு திருவண்ணாமலையிலேருந்து குதிக்க போகிறாரு. கோபுரத்துலேருந்து குதிச்சுட்டாரு. முருகப்பெருமான் ஏந்திட்டாரு. நீ இன்னும் வாழ வேண்டி இருக்கு, ஏன் சாவுர் அப்படின்னு தன் வேலை வைத்து நாவிலே எழுதினார். முருக
முருகப்பெருமான். அவர் பாடியதுதான் திருப்புகள். வீட்டில் திருப்புகள் பாடினா கெட்ட ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராது, விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வராது. திக்குவாய் பிள்ளைங்க திக்கி திக்கி பேசுங்க பிள்ளைங்க, அதுக்கு பாட்டு வந்து திக்குவாய் சரியாகும். எங்களை போன்ற மேடை பேச்சால் தெளிவு கிடைக்கும். முருகப்பெருமானை பார்த்து